ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக தமிழகம் முழுவதும் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான நடைபெறும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஇடி இன்று இரண்டாம் நாள் இரண்டாம் தாள் தேர்வு இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமாகிறது. தமிழகம் முழுவதும் நேற்று நடைபெற்ற இந்த முதல் தாளை 60,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பதிவு செய்து அதில் சுமார் 59,535 ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இன்று கிட்டத்தட்ட 1,67,743 ஆசிரியர்கள் பங்கேற்க இருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் 613 தேர்வு மையங்களில் இந்த தேர்வு நடைபெற இருக்கிறது. திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் 7 மையங்களில் 1,706 இடைநிலை ஆசிரியர்கள் இந்த தேர்வை இரண்டாம் தாளை எழுதுவதற்கு தயாராக உள்ளனர். இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் நேற்று இருந்த தேர்வு எப்படி இருந்தது என கேட்டபோது 1 முதல் 5 வரையிலான வகுப்புக்கான நேற்றைய தேர்வில் சில கேள்விகள் பாடத்திட்டத்தை தாண்டி இருந்ததாகவும் ஓரளவு கடினமாகவே முதல் தாள் இருந்ததாகவும் பொதுவாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். 6 முதல் 8வது வகுப்பு வரையிலான வகுப்புகளின் பாடத்திட்டம் இன்று இரண்டாம் தாளில் இருக்கும் நிலையில் பாடத்திட்டத்தை தாண்டி எதுவும் கேள்விகள் கேட்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் இந்த ஆசிரியர்கள் மத்தியில் இருக்கிறது. இன்று தேர்வு எளிதாக இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. நேற்று நடந்த தகுதி தேர்வில் நேரம் போதவில்லை என்ற பொதுவான கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ஆனந்தி, இது பொதுவாக இருக்கும் நிலவரம். திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் 7 மையங்களில் 1,706 இடைநிலை ஆசிரியர்கள் நேற்று தேர்வினை எழுதினர். தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு என இது அழைக்கப்படுகிறது. இதுபோல இன்று 5ஆம் தேதி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தகுதி தேர்வை திருநெல்வேலி மாவட்டத்தில் 4,135 பட்டதாரி ஆசிரியர்கள் எழுத உள்ளனர். இதற்காக மொத்தம் 15 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மையங்களில் ஆசிரியர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. காலை 8:30 மணிக்கு மேல் இன்றைய பார்த்தீர்கள் என்றால் அனைத்து ஆசிரியர்களும் இந்த தேர்வுக்காக வந்திருந்தார். காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் நேற்று பார்த்தீர்கள் என்றால் 1,706 பேர் தேர்வு எழுதினர் என கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. குறைந்த அளவிலேயே ஆப்சென்ட் எண்ணிக்கை உள்ளது எனவும் குறிப்பிட்டனர். 39 மாற்றுத்திறனாளிகள் உட்பட 1,706 இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வு எழுதினர். இதுவே தற்போது இருக்கும் ஆசிரியர் தேர்வு நிலவரம். இந்த தேர்வுகள் 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு நிறைவு பெறுகிறது. ஆனந்தி, இது ஸ்பெஷல் டெட்ன்ற இது வச்சிருக்காங்க. டீச்சர்ஸுக்கு இப்போ ஆசிரியர்கள்லாம் பணியாற்றுறாங்களே, கவர்மெண்ட் டீச்சருங்க எக்ஸாம் எழுதக்கூடிய எக்ஸாம் இது. அதனால எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இது காமனாக எங்களுக்கு எல்லாருக்கும் வைக்கணும், பணியாற்ற ஆசிரியர் அனைவருக்கும் இந்த எக்ஸாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இது சிறப்பு எக்ஸாம் சொல்லிட்டு தனியார் பள்ளி ஸ்கூல்ல இருந்து ஆசிரியர்களும் எழுதலாம், அதே மாதிரி பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாமே எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் டெம்பரவரியா இருக்கிறவங்களும் எழுதலாம்னு சொல்லி இது பண்ணி அது ஸ்பெஷல் டேட்டாக கொடுத்து எல்லாருமே எழுதலாம்னு சொல்லிட்டு இந்த அலௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறோம். நாங்க நேற்று ஃபர்ஸ்ட் பேப்பர் இருந்தது, அது ஓரளவுக்கு மீடியமா தான் இருந்தது. இப்ப செகண்ட் பேப்பர் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும்னு நம்புறோம். நாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் 20 மையங்களில் 400க்கும் மேற்பட்டோர் காலையில் முதலிலே தேர்வு எழுதும் மையங்களுக்கு தேர்வர்கள் வந்துள்ளதை நாம் தேர்வு எழுதும் வந்த நபர்களை கேட்டறிவோம். நான் சேத்பட்லேருந்து வந்திருக்கிறேன். ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். நிறைய ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. இப்போ செகண்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். இந்த டைம் நான் பாஸ் ஆகிடுவேன், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணிவிட நம்பிக்கை இருக்குது. சேத்பட் ஹாஸ்டலில் வேலை பார்க்குறேன், பிசி டிபார்ட்மெண்ட்டு. ஜாப் 10 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டெட்டு பர்சன்டேஜ் இதுக்கு வந்திருக்கேன். கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எப்படி இருக்குன்றது இன்னும் கெஸ் பண்ணல. நான் 10 o'clock மேலே தான் தெரியும். அது எழுதிட்டு வந்த பிறகு தான் நம்மளுடைய டிசிஷனை கரெக்டாக சொல்ல முடியும். ஃபஸ்ட் டைமே எழுத வந்திருக்கேன், ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கேன்.